எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலிங்க இப்போ சீசனில் இருக்கிற சின்ன நெல்லிக்காயும் தக்காளியும் வச்சு 2 வகையான ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம செய்கிற இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து 1 வருஷம் ஆனாலும் கெடாதுங்க. தக்காளி ஊறுகாய் வந்து நம்ம 3 மாதத்து வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல நம்ம சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 1 கிலோ அளவு சின்ன நெல்லிக்காய் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி துணியில் ஈரமெல்லாம் இல்லாத அளவுக்கு தொடச்சி எடுத்து வச்சுருக்குறோங்க. அதில் 1 டம்ளர் அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. அது கூடவே வந்து 1 குழிக்கரண்டி அளவு வினிகருங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நாளைக்கு நம்ம இதையை ஊற வச்சிடலாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்து நான் இந்த மாதிரி கலரி விட்டுக்கணுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு 2 நாளைக்கு ஊற விட்டுறலாங்க. ஊறுகாய்க்கு வந்து ஒரு 25 கிராம் வெந்தயத்தை வந்து நம்ம வெறும் வடக்கல்ல போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாங்க. இது வந்து நம்ம மிதமான தீயில தான் செய்யணுங்க. அப்போ தான் ஒரே மாதிரி கலர் கிடச்சி ஊறுகாயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்தளவு கலர் வந்ததுமே போதுங்க. நம்ம எடுத்து ஆற வச்சு நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம அடுத்தது வந்து 4 ஸ்பூன் கடுகை வந்து வறுத்துக்கலாங்க. இதையும் மிதமான தீயிலே நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ கடுகோட கலர் வந்து நல்லா வெள்ளையாக மாறி பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திடலாங்க. இதையும் நல்லா ஆற வச்சு நம்ம நைஸாக பவுடராக பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு ஒரு 150 ml வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்குறோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி இந்த மாதிரி புகை வரணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கடுகு சேர்த்தணும். இந்த மாதிரி புகை வந்ததுக்கப்புறம் கடுகு சேர்த்து நம்ம ஊறுகாய் செஞ்சோம்னா ஊறுகாய் வந்து 1 வருஷம் ஆனாலும் கெடாதுங்க. நம்ம எந்த ஊறுகாய் செஞ்சாலுமே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணோம்னா ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுமே வந்து ஒரு 4 துண்டு வந்து பெருங்காய கட்டியை உள்ளே போட்டுடலாங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற நெல்லிக்காயை உள்ளே சேர்த்திடலாங்க. இப்போ 4 ஸ்பூன் வரமிளகாய் தூளை சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஊறுகாய் வந்து நல்லா ஊறி வரையில் காரம் கரெக்டாக இருக்குங்க. அது கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மீடியமான தீயில நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுக்கலாங்க. இடையில இந்த மாதிரி நம்ம கலரி விட்டுக்கணுங்க. இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் வறுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கடுகுத்தூளுங்க. இது 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெந்தயம் சேர்த்துனதுக்கப்புறம் சீக்கிரம் நம்மளுக்கு அடி பிடிக்கும். நம்ம வந்து கிட்டையே நின்று நம்ம வந்து கலரி விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. ஊறுகாயும் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதையை வந்து நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 1 வருஷம் ஆனாலும் இந்த ஊறுகாய் கெடாதுங்க. இது வந்து சாம்பார் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, அரிசிம்பருப்பு, உப்புமா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம தக்காளி ஊறுகாய் செய்யலாங்க. அதுக்கு வந்து நம்ம 1 கிலோ அளவு நாட்டு தக்காளி, இது வந்து ஒரிஜினல் நாட்டு தக்காளிங்க. இதில் வந்து நிறைய விதைகள் இருக்கும், புளிப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்குங்க. இதை வந்து கழுவி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்குறோங்க. அது 2ஆக வெட்டி நம்ம அதுக்கு வந்து 1 கை அளவு வந்து உப்பு போட்டிருக்குறோங்க. தண்ணி எதுவும் சேர்த்தாம அப்படியே வந்து மிதமான தீயில வந்து இந்த தக்காளியை வேக வச்சுக்கலாங்க. இப்போ தக்காளியில் இருக்கிற தண்ணியே வெளியில் வந்து இந்த மாதிரி அது கொதிச்சு வெந்து வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதையும் வேக வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ஒரு வடக்கல்ல 150 ml வந்து நல்லெண்ணெய் சேர்த்திருக்கிறோம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டிருக்குறோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை உள்ளே சேர்த்திடலாங்க.
இது கூட வந்து ஒரு குழிக்கரண்டி அளவு வரமிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மிதமான தீயில நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் வெந்தயத்தூள், 1/2 ஸ்பூன் கடுகு தூளுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிடலாங்க. இந்த தக்காளி ஊறுகாய் செய்யல கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் செஞ்சிட்டோம்னா இது வந்து கொதிச்சு வெந்து வரையில் எல்லா பக்கம் தெரிக்குங்க. அதனால தான் நம்ம வந்து பெரிய பாத்திரத்தில் வச்சு செய்கிறோம். அது கூடவே வந்து 2 ஸ்பூன் வினிகர் கடைசியாக சேர்த்திக்கலாங்க. வினிகர் இல்லைன்னா நம்ம வந்து 1/2 மூடி எலுமிச்சம்பழம் சாறு இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாங்க. இப்போ ஊறுகாய் வந்து நல்லா சுருண்டு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சுங்க. எண்ணெயும் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தக்காளி ஊறுகாயும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து வெள்ளை சாப்பாட்டுக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்து விடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தக்காளி ஊறுகாயும் நெல்லிக்காய் ஊறுகாயும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.